ஹாய் மேம், முன்னாடியே சொன்ன மாதிரி ஜடப்பிள்ளை எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாடல் இல்லை, நீங்கள் எந்த மாடல் வேணால் எடுத்துக்கலாம். சைஸ் எவ்வளோ வேணுன்றது உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான். நம்ம அந்த அளவுக்கு எடுத்ததுக்கிட்டவும் இதுக்கப்புறம் இது எப்படி ஜடப்பிள்ளையாக மாற்ற போகிறோன்னு பார்க்குறோம். இது நல்லா உங்களுக்கு தெரியும். கொண்ட மாதிரி போட்டோம்னா அந்த பெரியவங்க கவர் பண்ணுவாங்களா, அதில் ஜாரியில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு தான் இந்த மெத்தட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு போட்டிருந்தாலும் சரி, மேக்ஸிமம் எந்த அளவுக்கு போடுங்க. நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா 3 இன்ச்சிலேருந்து 3.5 இன்ச் வரைக்கும். அது வந்து 2.5 பண்ணியிருக்கேன்ல, 3 வரைக்கும் தாராளமாக பண்ணலாம். அதை விட பெருசாக பண்ணிங்கன்னா அந்த அளவுக்குலாம் யாருக்குமே வந்து கொண்டை போட மாட்டாங்க. நீங்கள் பிரைடுக்கு போடுங்கனால அவ்வளோ பெரிய கொண்டை வைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 2.5 to 3 எடுத்துக்கங்க. இப்போ ஓவரால் முடிச்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஓவரால் முடிச்ச இடம் இருக்கலாம், அந்த இடத்துல இருந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுங்கள். புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஓவரால் முடிச்சிருக்கோம்ல, முடிச்ச இடத்துல இருந்து இப்படி வளைவாக வச்சு 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அந்த கடைசி எஜ் இருக்கல மேம், அங்கனக்குள்ள அந்த 1 இன்ச்சை வச்சு 1 இன்ச்சு, திரும்பி இந்த கடைசி எஜ்ஜில் வச்சு 1 இன்ச்சில் வச்சு 1 இன்ச்சு, அதாவது நம்ம தைக்க போகிறோம்ல அதுக்காக. ஸோ நேராக வச்சு எப்படினாலும் வச்சு அந்த சுற்றி 1 இன்ச்சு. இங்கே பாருங்கள், இந்த இது இருக்குல்ல, இங்கே வச்சுட்டு 1 இன்ச்சு, இங்கே வச்சு 1 இன்ச்சு, இங்கே வச்சுட்டு 1 இன்ச்சு, இப்படி வச்சு 1 இன்ச்சு, இங்கே வச்சு 1 இன்ச். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இதெல்லாம் ஒரு டார்க்கர் சர்க்கிள் மாதிரி கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அளவு வைக்காமல் கட் பண்ணாதீங்க மேம், ஜடப்பில் வந்து ரொம்ப சின்னதாக போயிடும். 1 இன்ச் கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நான் ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அதே மாதிரி போடும்போது ஒரு ஓரத்தில் போட ஆரம்பிங்க. சென்ட்ரல்லாம் போட்டிங்கன்னா வீணாக போயிடும். ஓகேவா? இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்கொயராக கட் பண்ணிட்டு நேராக கட் பண்ணிக்கிறேன். விரிச்சு விட்டு நீட்டாக கட் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் மாஸ்க்கு பஃப் ஸ்லீவ் மட்டும்தான் கவர் பண்ணணும், வேறு எந்த டாப்பிக்கும் இல்லை. அப்படி இன்கேஸ் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி நிறைய பேர் சர்டிஃபிகேட் பற்றி கேட்குறீங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணி 1 இயருக்கு மேலே ஆச்சு மேம். சர்டிஃபிகேட் ப்ராசஸ் பண்ணியாச்சு மேம். அதுவுமே நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அது அப்டேட் எல்லாமே நான் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். உங்கள் குரூப்பில் எல்லா அப்டேட்டுமே வரும். இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கல, இதையும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் இதை இப்போ வந்து ஜடப்பிலே நம்ம மாற்ற போகிறோம். இதுக்குள்ளே வந்து ஸ்பாஞ்ச் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கடையில் கேட்டிங்க அப்படின்னா எவ்வளோ இன்ச்சஸ்ன்னு சொல்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 1/4 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. 1/4 இன்ச் எலாஸ்டிக்குன்னு கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க. இதை வச்சு தான் இதை வந்து இப்போ நம்ம ரோட்டேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த அளவுக்கு எலாஸ்டிக்கை ஃபுல்லாக வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த அளவுக்கு வச்சா பம் வந்து அந்த ஹேர் பன் வந்து அவ்வளோ பெருசாகிடும். ஸோ அந்தளவு நம்ம வைக்க தேவையில்லை. எந்தளவு வைக்கணுன்றது இன்ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்கள். மேக்ஸிமம் நான் சொல்கிற அளவு மட்டும் நீங்கள் எடுத்திங்கனாலே போதும். மேக்ஸிமம் எவ்வளோ அளவு எடுக்கலாம் அப்படின்னா 5 இன்ச்சஸ். எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் மொத்தத்துக்கு 5 இன்ச்சஸ் எடுத்தால் போதும். 5 இன்ச்னால் ரொம்ப சின்னதாக வருமான்னு கேட்டால் அப்போ தான் நமக்கு இழுத்து கரெக்டாக வந்து அந்த ஹேர் பன்னில் மாட்டுறது கரெக்டாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 5 இன்ச்சஸ் மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப கம்மியாக தான் ரேட் கிடைக்கும். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம வச்சு தைக்க போகிறோம். நார்மலாக ஊசியில் வந்து நூல் போட்டுட்டு போகல. எடுத்ததுக்கப்புறம் இதை இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இதை ஒரு மடக்கு, அவ்வளோதான். இதை ஒரு மடக்கி அதே மாதிரி இது ஈக்குவலாக வராதில்ல, ஆமாம் தானே? அப்போ வெளில வந்து கொஞ்சம் விட்டு தைக்கணும். இப்போ பாருங்கள், இதை நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். 1லேருந்து 1.5 இன்ச் விட்டுக்கலாம். இப்போ இதை இப்படி எடுத்துட்டேன்னா, இது எடுத்ததுக்கப்புறம் இந்த துணியை இப்படி சுருக்கணும். உங்களுக்கு தெரியுதா? இந்த துணியை இதை இப்படி விட்டுருங்க. இந்த துணியை வந்து நீங்கள் இப்படி சுருக்கணும். இப்படி துணியை இப்படி சுருக்கணும். தெரியுதா? இப்படி துணியை சுருக்கிட்டு தான் அடுத்த ஸ்டிச்சஸ் போடணும். ஏமாம் அப்படி சொல்கிறீங்கன்னா, ஏன்னா நம்ம வச்சுருக்கிற எலாஸ்டிக் கம்மி, நமக்கு 10 போயிடும். அடியில் கூடி எடுத்துகிட்டு திரும்ப இந்த இது மேலே எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. ஓகேவா? இப்படி ஸ்டிச்சஸ் போட்டு இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு இப்படி பண்ணி திருப்பி பார்க்கும்போது நமக்கு இந்த ஹேர் பன் மட்டும் கரையாக இருக்கும். இல்லை மேம், இதுக்குள்ளே வந்து காட்டன் இருக்குல்ல, பஞ்சு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த பஞ்சையும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அது வேணா வச்சுக்கலாம், ரொம்ப பஃபியாக தெரியுதுக்கு. இல்லை ஃப்ளாட்டாக இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இப்படியே வச்சு வைக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓவரால் ஃபுல்லாக நான் தச்சு எடுத்துக்கிட்டேன் மேம். தச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த 1-2 பீடு இப்படி மறங்கியிருந்தால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா கொண்டையில் இப்படி போடும்போது நமக்கு சைடில் இப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போய் கரெக்டாக பன்னில் உட்காந்துக்கிறோம், ஹேர் பன்னில் உட்காந்துக்கிறோம். உள்ளே நம்ம பார்க்கும்போது ஸ்டிச்சஸ் போடுறது இப்படி தான் இருக்கும். இந்த எலாஸ்டிக் நமக்கு இழுத்து கொடுக்கும்போது நம்ம இழுத்து அதில் போய் கரெக்டாக கவர்றது கரெக்டாக இருக்கும். இந்த 3 பீடு 4 பீடு இப்படி வளர்ந்துருக்கிறத பற்றி கவலைப்பட வேணாம். ஓகேங்களா மேம்? நமக்கு தேவையான ஹேர் பன் இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் என்ன மாடல் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த லென்த் இருக்குல்ல, இந்த லென்த் வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறது 1 இன்ச் சொன்னேன்ல, ஆனால் நீங்கள் 1.5 இன்ச் கட் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா 1 இன்ச் அப்படின்னா கரெக்டாக அந்த 1/4 இன்ச் டேப்புக்குள்ளே மட்டும் போகுது.
கால் இன்ச் அரை இன்ச்சை உள்ளே மடக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த வட்டம் கட் பண்ணி மடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1.5 இன்ச் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்றபடி எதுவுமே இல்லை. அப்படியே நமக்கு தேவையான ஹேர் பேண்ட் ரெடி ஆயிரும். அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. எலாஸ்டிக் இருக்குல்ல, எலாஸ்டிக்கில் ஒன்று கீழே போடுங்க, இல்லாட்டி மேலே போடுங்க. நடுவில் போட்டிங்கன்னா அந்த இழுவைக்கு நமக்கு ரொம்ப இழுத்து கொடுக்காது. ஆமாம் தானே? ஸோ அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. மற்றபடி ஈஸியாக மேக் பண்ணிடலாம். நான் வந்து ஃபேஸ் மாஸ்க்கு மார்க்கிங் போட்டுட்டு ஆரி போடுறதுக்கு மட்டும் பேசிக்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துறேன் மேம். அதில் இருந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு மேம், டவுட்ஸ் கேளுங்க. வேறு என்ன ப்ராப்ளம்னாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா மேம்? தேங்க்யூ. மொத்தத்துக்கு வந்து எனக்கு 8 இன்ச் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ தான் வைக்கணும்னு சொன்னேன், 5 இன்ச் தான் வைக்கணும்னு சொன்னேன்னா அந்த 5 இன்ச்சை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 8க்கு நான் ஒரு 4 கூட எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அவங்களுக்கு ஈஸியாக புரின்றதுக்காக ஒரு 4 கூட எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒன்றுமே இல்லை, இப்படி சுற்றி வைக்கிறோம்ல, சுற்றி வைக்கிறதுல ஸ்டிச்சஸை வந்து ஸ்டார்டிங்கில் எனக்குள்ள ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்படி எடுத்துருங்க மேம். எடுத்துகிட்டு இப்படி ரன்னிங் ஸ்டிச் போடுங்க. ரன்னிங் ஸ்டிச் போட்டால் நமக்கு சுருக்கம் கொடுக்கும் துணி. இந்த இருக்குல்ல, இப்படி இழுத்துக்கலாம் நம்மளை துணியை. ஸோ என்ன பண்ணுங்கன்னா இதை ஃபுல்லாக அப்படி வச்சுட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டுடலாம். போட்டுட்டு பெரிய பெரிய தையலாகவே ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்களேன், ஸ்டார்டிங்கில் அப்படி எடுத்துருக்கீங்கல்ல மேம். நான் எடுத்த மெஷர்மெண்ட்டில் நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த சைஸ் ஓகே மேம், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சைடில் விட்டு கட் பண்ணிங்களா அதை மட்டும் 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒன்றுமே இல்லை, உங்கள் எலாஸ்டிக் இருக்குல்ல, எலாஸ்டிக்கில் வரைச்சிட்டு ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்போ நான் போடுற மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போடுங்க. இங்கே பாருங்கள், இப்படி உள்ளே குத்தி பேக்கில் திருப்பி நூலை வெளியிடுங்க. இந்த எலாஸ்டிக் பத்தாமல் இருந்தால் இருக்கட்டும், நீங்கள் ஓவரால் ஃபுல்லாக போடுங்க. நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓவரால் ஃபுல்லாக அப்படி இந்த இருக்குல்ல 2 இன்ச் விட்டுன்றீங்க. அப்போ உங்களுக்கு துணி நீட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி ஓவரால் ஃபுல்லாக எடுத்துட்டிங்களா? கடைசி முடிவு வரைக்கும் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, இந்த இருக்குல்ல, இந்த இதை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா சுருங்கிடும். நமக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த இதை பிடிச்சி இழுத்தா நமக்கு சுருங்கிடும். இந்த இதை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். இந்த இருக்குல்ல, இந்த இதை ஃபஸ்ட்டு எட்ஜு கொண்டு வந்துடுங்க. அப்போ தானே இந்த அந்த நம்ம ஸ்டிச் போட முடியும். இதுக்கெலாம் தாராளமாக நீங்கள் 500 to 600 வரைக்கும் சார்ஜ் பண்ணுங்கள் மேம். பார்க்க ஈஸியாக இருக்கும், என்ன 3 ஸ்டிச்சஸ் போட்டு கொடுத்துட்டாங்கன்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். அதே மாதிரி நிறைய இந்த பாருங்கள், இப்படி இழுத்து விட்டுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, ஆரி ஒர்க்கில் ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு போட்டு தர சொல்கிறாங்க மேம் சொல்லிட்டு. கண்டிப்பாக அப்படி போட்டு தர வேணாம் மேம். ஏன்னா எவ்வளோ ஒர்க் இருக்குது, என்னென்ன பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஆமாம் தானே? இந்த இருக்குல்ல, இப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டில் வச்சு கொஞ்சம் மட்டும் துணி வெளியிடுங்க. ஒயிட் தெரியக்கூடாது இல்லை, இந்த இருக்குல்ல, கொஞ்சம் மட்டும் துணியை வெளியே எடுத்து ஒரு சின்ன மடக்கி இதோடு வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஓகேவா மேம்? ஈஸி தான். இப்போ இதையே அப்படியே ஹேர் பண்டில் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்களேன் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 2க்கும் சேர்த்து ஸ்டிச்சஸ் போடுங்க, தனித்தனியாக போட்டுறாதீங்க. 2மே சேர்ந்து இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ 2மே சேர்ந்துருச்சுன்னா இது ஃபுல்லாக இதில் போயிடும். நமக்கு இழுக்குது தெரியுதுங்களா? நமக்கு இந்த அளவுக்கு இழுவை கொடுக்கும். ஸோ நான் பண்ண ஒரே மிஸ்டேக், 1 இன்ச் விட்டேன் பாருங்க, அதை மட்டும் பண்ணாதீங்க. 1.5 இன்ச் to 2.5 இன்ச் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் எலாஸ்டிக்கில் ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டு விட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான இழுவை கரெக்டாக கிடச்சிரும். இதுக்கு பின்னாடி பேக் சைடு வச்சு அட்டாச் பண்ணும்போது நமக்கு இந்த அளவுக்கு இழுவை கொடுத்துருக்கும். ஓகேங்களா? எக்காரணத்தை கொண்டு எலாஸ்டிக்கில் ஸ்டிச்சஸ் போடாதீங்க. வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க மேம், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம்.